மக்களுக்கு வணக்கம். அதாவது மயிலுக்கு போர்வை போர்த்தினான் பேகன் அப்படின்னு அந்த வள்ளல்களில் வரும். 7 வள்ளல்களில் அந்த பெயர் வரும். குளிரில் தவிக்கிறதோ மயில் என்று நினைத்து தன்னுடைய போர்வையை எடுத்து போர்த்தினான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இங்கே பார்த்தீர்கள் என்றால் சாக்கடை நாத்தம் தாங்க முடியவில்லை என்பதனால் அப்பனும் மகனும் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் போர்வையை போர்த்துகிறார்கள். எது மேலே? சாக்கடை மேலே. இவர்கள் மன்னர் பரம்பரை அல்லவா? இந்த மன்னர் பரம்பரை அப்படியே வீதி உலா வரும்பொழுது, நகர் உலா வரும்பொழுது அவர் கண்ணில் சாக்கடைகள் படக்கூடாதாம். ஏன்னு கேட்டால் சாக்கடைக்கு வெக்கமாக இருக்குமா. நம்ம தான் சாக்கடை நினச்சிட்டு இருக்கோம், அதை விட பெரிய சாக்கடைகள் இது ரெண்டும் இருக்கே அப்படின்ட்டு. அதனால் இவர்கள் போர்த்துக்கிறார்களாம். இது மதுரையில் சமீபத்தில் நடைபெற்றது. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பொதுக்குழு அப்படின்னு ஒரு திமுகவுடைய கும்பல் கூடியது. அலிபாபாவும் 40 திருடர்களும் என்பது போல ஸ்டாலினும் சக திருடர்களும் கூடினார்கள். எங்கே? மதுரையில் கூடினார்கள். பொதுக்குழு என்ற பெயரில். நீ எவ்வளோ திருடியிருக்க, நான் எவ்வளோ திருடினேன், அவன் எவ்வளோ திருடினா அப்படின்னு கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பதற்காக இவர்கள் எல்லோரும் கூடினார்கள். அதில் ரோட் ஷோ என்று ஒன்று நடத்தினார். இந்த ரோட் ஷோ என்னடான்னா, இவர் தான் 4 ஆண்டுகள் அப்படியே ஆட்சி செய்து கிழித்து விட்டார். அந்த ஆட்சியை மெச்சுவதற்கு மக்கள் எல்லோரும் அப்படியே 2 பக்கமும் நின்று பூமாரி அப்படியே பொழிகிறார்களாம். இருடி, தேர்தல் வரட்டும், தேர்தல் சமயத்தில் இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்குது, நீ வா, அங்கே பூமாரி பொழிகிறார்களா இல்லை வேறு மாதிரி பேசுகிறாங்களான்றது நம்ம பார்த்துருவோம். ஆனால் இப்பொழுது அது மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்து அந்த ஏற்பாட்டிற்கு இணங்க, அதுவும் யாரோட? நேற்று கட்சியை துவங்கியிருக்கின்ற விஜய் ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கு, அதுக்கு ஒரு வாரமோ 10 நாளைக்கு முன்னாலேயோ அவர் அந்த ஏர்போர்ட்டில் வேறு ஷூட்டிங்காக போகிறாரு அப்படின்னும் பொழுது அங்கே கூட்டம் கூட்டிடுச்சு. அதனால் அதுக்கு பதிலடியும் இவங்க கொடுக்குறாங்களாம். எப்படின்னா, இவங்க ஒரு ரோட் ஷோ, தானாக இந்த தன்னெழுச்சியாக மக்கள் கூடினால் அது ரோட் ஷோ, நீ பண்ணுறது காமெடி ஷோ. அப்படி போகும்பொழுது நகர்வலம் வரார் இல்லையா மன்னர் ஸ்டாலின். அந்த மன்னர் ஸ்டாலின் நகர்வலம் வரும்பொழுது அங்கே அந்த இந்த பக்கம் ஓரமாக இருக்கிற சாலைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதாள சாக்கடை, அதை மூடுறாங்க. எது? திரை போட்டு மூடுறாங்க. ஏன்னா இவர் பார்க்கக்கூடாதாம், சாக்கடையை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன்ல, அதே தான். அதனால் இவங்க மூடுறாங்களாம். அதுவும் யாரோட காசு? நம்ம வீட்டு காசில். இப்போ அதுவே மன்னர் வழி பட்டத்து இளவரசர் இருக்கார் இல்லையா, இவரும் அதையே பின்பற்றுகிறார். இவன் சேப்பாக்கத்தில் இவனுடைய தொகுதிக்கு போனான்னா, இவன் தொகுதிக்கு போகிறதுக்கு, அதுவும் ஒரு கட்டடத்தை திறக்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் பண்ண வேண்டிய வேலையை இவன் பண்ணுறான். சரி போய் பண்ணு. போகும்பொழுது இவர் பார்வையில் படக்கூடாதான், அதனால் அதை எல்லாத்தையும் அப்படியே திரை போட்டு மூடுறாங்க. மேலதாளத்தோடு இவனுக்கு வரவேற்பு ஒரு பக்கம், இந்த பக்கம் சாக்கடையே திரை போட்டு மூடுறாங்க. அப்படியே இவர் பார்க்காம புதுசாக திறந்துருந்தோமா. இவன் சேப்பாக்கத்துக்கு 2 முறை அவன் எம்எல்ஏ பதவி ஏற்ற பொழுது போய் ஒரு கக்கூஸ் எட்டி பார்த்தான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கக்கூஸ் எட்டி பார்த்தான். சரியா? அது இவன் புத்தி, இவனோட டிஎன்ஏ, அது கக்கூஸ் எட்டி பார்க்குறது. அதனால் அதை பார்த்தான். மற்றபடி வேறு உருப்படியாக ஏதாவது செஞ்சுருக்கானா? எதுவும் கிடையாது. இந்த சாக்கடையை கூட இப்படி திறந்த நிலையில் இருக்கே, இவ்வளோ கொடுமையாக இருக்கே அப்படின்றத, அதுவும் என்ன தொகுதியில்? சேப்பாக்கம் தொகுதியில். சேப்பாக்கம் தொகுதி யார் வைத்திருந்த தொகுதி? இவனுடைய தாத்தா வைத்திருந்த தொகுதி, கருணாநிதி வைத்திருந்த தொகுதி. ஒரு முறை இல்லை, 2 முறை இந்த தொகுதியை வைத்திருந்தார். அதுவும் எந்த அந்தஸ்தில் வைத்திருந்தார்? முதலமைச்சராக வைத்திருந்தார், எதிர்கட்சி தலைவராக வைத்திருந்தார். அப்படியெல்லாம் வைத்திருந்த தொகுதியை இதுவரைக்கும் ஒரு சாக்கடைக்கு செய்ய மூடுறது கூட வசதி இல்லாமல் வைத்திருக்கிறார்ன்றது யாருடைய தவறு? இந்த கருணாநிதி வகையராக்கள், இந்த திமுக வகையராக்களிடம் சென்னை சிக்கி தவிக்கிறது அப்படின்றதோடைய நீட்சி தான் அது. இன்றைக்கி கூட டெக்கான் கிரானிக்கலில் பார்த்தீங்கன்னாக்க, எங்கே சென்று கொண்டிருக்கிறது சென்னை அப்படின்ற தலைப்பில், பொருள்படுகின்ற தலைப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி இது குறித்து பேசியிருக்கிறார். என்னென்னா, சென்னைக்கு என்னென்ன விடிவு காலம், எப்படி நம் விடிவு காலத்தை கொடுக்க முடியும் சென்னைக்கு? சென்னை வளர்ந்து கொண்டே போகிறது, மக்கள் தொகை உயர்ந்து கொண்டே போகிறது, இதற்கு என்ன விடிவு காலத்தை நாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதுவும் யோசிப்பதற்காக இவர்கள் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாதாள சாக்கடை திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு அதாவது இந்த மழைநீர் வடிகால் திட்டம் அப்படின்றதை பாதாள சாக்கடை திட்டத்தோடு இணைத்து அதற்கு கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் செலவழிக்கிறேன் என்று சொன்னார்கள். அதில் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தன் 75% முடிஞ்சிருச்சுன்னா, ஒருத்தன் 80% முடிஞ்சிருச்சுன்னா, அந்த மேயர் அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா 90% முடிஞ்சிருச்சுன்னாங்க. ஆனால் 2 நாள் மழைக்கே சென்னை அல்லாடியது. இப்போ இருக்க அடுத்த வாரத்திலேருந்து
இதை மழைக்காலம் துவங்கும். மழைக்காலம் துவங்கும்போது சென்னை படாத பாடு படப்போகிறது. அப்போ ரெயின் கோட்டை மாட்டிக்கிட்டு அப்பனும் மகனும் என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த கண்ட்ரோல் ரூமில் போய் நின்றுப்பானுங்க. "ஏலம்மா உங்கள் ஏரியாவில் எப்படிம்மா இருக்குது? மழையெல்லாம் நல்லா பெய்யுதாம்மா?" அப்படின்னு கேட்குறதுக்கு. இதை செய்வதற்காக மட்டுமே இவர்கள் முதலமைச்சர்களாகவும் துணை முதலமைச்சராகவும் இருக்கிறார்கள். வேறு எந்த பயனும் இவர்களால் கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனால் இதில் மக்கள் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? இவர்களை பார்த்து நாக்கை பிடுங்குற மாதிரி கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஏன்பா உன் தாத்தா அது ஏதோ திருட்டுறையில் பிடிச்சி வந்தார், ஏதோ கஷ்டப்பட்டுருப்பாப்புல, இன்னொரு ஒரு கூட பயணித்த ஒரு பெண்மணியோட கூடையில் இருக்கக்கூடிய கொய்யாவை நாங்கள் திருடி தின்னோம் அப்படின்னு கூட கண்ணதாசனோட சேர்ந்து ஒரு விளையாட்டாக சொல்லியிருப்பார். இதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டிருப்பார், அதனால் அவருக்கு அந்த அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்தார்கள் என்பதனை கூட நாம் சகித்து கொண்டு போவோம். ஆனால் நீ இது வரைக்கும் ஒரு கொசுக்கடியாக தாங்கியிருப்பியா? அந்த கூவமோ அடையாரோ அல்லது உன்னுடைய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாக்கடையோ அதன் பக்கம் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றது உனக்கு தெரியுமா? ஒரு நாள் ஒரு பொழுது நீ அந்த மாதிரியான இடத்துல தங்க முடியுமா? ஒரு நாள் ஒரு பொழுதை விட்டுரு, உன்னால் ஒரு 10 நிமிஷம் சேர்ந்தாப்புல தங்க முடியுமா? அல்ல எருமகடா மாதிரி 48 49 வயசோ 50 வயசோ ஆகுது உனக்கு. உன் வயசில் என்னைக்காவது உனக்கு அந்த வலி வேதனை இருந்திருக்கா? ஒருவேளை சோத்துக்காக என்னைக்கா நீ அலைஞ்சிருப்பியா? இல்லை உன் வீட்டில் மளிகை சாமான் வாங்கி போடணுன்ற அந்த ஒரு ஒரு ப்ரெஷராவது உனக்கு இருந்திருக்கா? உன் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், நம்மளுடைய மின் கட்டணம் பில்லு வந்துடும் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த முறையெல்லாம் வருது. அதுவே உங்கள் அப்பா புழுகினாப்புல 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் மாற்றுவோன்னு, அது மாற்றலை, இப்போ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது ஐயோ நம்ம கட்டணமே, நமக்கு எங்கேருந்து வருமானம் அப்படின்னு நீ யோசிச்சிருக்கியா உன் வாழ்க்கையில்? உன் ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து ஆரம்பித்து உன் காலேஜ் நீ என்ன டிகிரி படிச்சியோ படிக்கலையோ அது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு உதவாக்கரையாக நீ வளர்கிறதுக்கு உன்னோட ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், உன் காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்கள் அப்பா கட்டியிருக்காரா? உங்கள் தாத்தா கட்டினாரா? இல்லை, எல்லாம் இந்த மாவட்ட செயலாளர் அவன் இவன் கட்டினது திருட்டு பணம். ஏதோ உன் குடும்ப பணம் கிடையாது, உன் குடும்பத்தில் எவனும் உழைச்சி சம்பாதிச்சதும் கிடையாது. அதனால தான் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். 1967 கருணாநிதி அமைச்சரானதற்கு அப்புறம் உன் குடும்பத்தில் எவனும் உழைச்சி சம்பாதிச்சது கிடையாது, எவனும் அவன் திறமையால் உழைச்சி சம்பாதிச்சதே கிடையாது. ஒரே திறமை தான் திருடுறது மட்டும்தான். அது மட்டும்தான் கருணாநிதி கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காப்புல. அதுவும் மாட்டிக்காமல் திருடணும்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ நீ மாட்டிக்கிற மாதிரியே திருடி கருணாநிதியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகிறீர்கள். மற்றபடி வேறு எந்த சாதனையும் உங்கள் குடும்பத்தில் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு அந்த அன்றாடம் காட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவருடைய வலி வேதனை புரியுமா? வாய்ப்பே கிடையாது. உன்னுடைய எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து ஒரு 200-300 மீட்டருக்கு முன்னாடி ஜனுஷ்னு ஒரு பையன் காவல்துறையில் சேரணுன்ட்டு அவ்வளோ துடிப்பாக இருந்தான். நான் சொல்கிறது இந்த சம்பவம் நடந்து ஒரு 6 மாதம் இருக்கும். ஏற்கனவே இதை பற்றி காணொலி போட்டிருக்கேன். மக்கள் மனதை திரும்பி பதியணுன்றதுக்காக அழுத்தம் திருத்தமாக திரும்ப சொல்கிறேன். ஒரே மகன், அவங்க அம்மா சுண்டல் விற்று மானஸ்தி, உங்களை போன்ற மானம் கெட்டது கிடையாது, மானஸ்தி சுண்டல் விற்று தன்னுடைய ஒரே மகனை வளர்த்து வந்தார். அப்படி ஆசையாக வளர்த்து வந்த மகனை அவன் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியா, உன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பொறுக்கிகள் திமுக பொறுக்கிகளாக தான் இருப்பான். அவனெல்லாம் போதை மருந்து விற்றான் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டினான்ற ஒரே காரணத்திற்காக காவல்துறையில் சேர வேண்டும் என்று துடிப்புடன் முயற்சி மேற்கொண்டிருந்த அந்த இளைஞனை உன்னுடைய அலுவலகத்திலேருந்து ஒரு 200 மீட்டர் தூரம் தான் அவன் வீடு, 200-300 மீட்டர் தூரம் தான் வெட்டி கொண்டானுங்க. அவன் வீட்டுக்கு கூட நீ ஆறுதலுக்கு போய் பார்க்க முடியல. நீ எம்எல்ஏ அந்த தொகுதிக்கு, இத்தனைக்கும் நீ துணை முதலமைச்சர் வேறு. அலுவலகத்துக்கு பக்கத்திலே இது நடக்குது. தான் உன்னுடைய சட்டம் ஒழுங்கு, உன்னுடைய அப்பன் நிர்வகிக்கின்ற லட்சணம். உன்னால் அவன் வீட்டுக்கு கூட போய் பார்க்க முடியல. அப்படி இருக்கக்கூடிய நீ ஒரு கட்டடத்தை திறக்க வரேன்னு சொல்லிட்டு நீ வர்றதுக்கு ஊர் பணத்தில் ஓம் பாக்கெட்லேருந்து நீ எடுத்துக்கொடு. அதுவும் ஓம் பணமாக இருக்க போகிறது, திருட்டு பணம் தானே, அதை எடுத்துக்கொடு. அதே இதயத்துக்கு எங்கள் பணத்தில் எடுத்து திரையை போட்டு மூடுற சாக்கடையை உன் லட்சணம் என்றதான் ஊரே டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பனும் மகனும் நடத்தக்கூடிய நாடகங்கள் தினம் தினம் நம்மளுடைய செலவில் அரங்கேறக்கூடிய நாடகங்கள். 240 கோடி ரூபாய்க்கு ஒரு ரேஸ் விட்டேன் விட்டேன் விட்றேன்னு விட்டியே, அதனால் ஏதாவது பயன் இருக்கா?
ரோட்டையெல்லாம் மறித்து உன்னுடைய தனிப்பட்ட பொழுதுபோக்கிற்காக உன்னை சுற்றியிருக்க நபர்களுடைய அந்த பொழுதுபோக்கிற்காக இதையெல்லாம் பண்ணியே மக்களுடைய காசையெல்லாம் கொண்டு போய் செலவு பண்ணியே அதில் ஒரு ஒரு 25 கோடி செலவு பண்ணியிருந்தா கூட அந்த சாக்கடைக்கு ஒழுங்காக மூடி இருக்கலாமே. உன்னால் செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய புத்தி அந்த மாதிரி. இந்த புத்தி இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் ஆட்சியில் இருப்பது என்பது மக்களுடைய சாபக்கேடு. இனியாவது மக்கள் திருந்தட்டும். இது எல்லாமே 8 மாதங்களுக்கு தான் இந்த ஆட்டம் எல்லாம். உன்னுடைய கிறுக்கு சிரிப்பு, கிறுக்க மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அந்த ஒரு வரியில் நீ உளறிட்டு போவியே, அதையெல்லாம் உளறிட்டு இதெல்லாம் கேட்க வேண்டும்ன்ற தலைவிதி இன்னும் 8 மாதங்களுக்கு தான். அதற்கப்புறம் நீ நிரந்தரமாக சந்தானத்துக்கு துணை நடிகராகவும் ஹன்சிகாவுக்கு ஹேண்ட்பேக்காகவும் நடிக்க திரும்பவும் திரைப்படத்திற்கு செல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.